வணக்கம் பிரியகுமார். வணக்கம் சுரேன். என்ன என்ன எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் களம்? யார் தான் ஜெயிப்பாங்க? நேத்து யாரையோ மீட் பண்ணீங்களாமே, என்னதான் அவர் சொன்னாரு? நேத்து பாசிட்டிவா நெகட்டிவா? ஒரு கேள்வி கேட்டது கேப் போடுங்க. 7 கேள்வி கேட்டிருக்கீங்க. லைனா சொல்லிட்டா நீங்க லைனா பேசலாம்ல. அப்படியா? இதாங்க ஆக்சுவலி சொல்ல போனா அடுத்த 40 நாளைக்கு மக்கள் எல்லாருமே ரொம்ப கியூரியஸா அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி அவங்க ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதனால எப்படா இருக்கு இந்த களம் அப்படின்ற அந்த ஒரு பதட்ட உணர்வுல எல்லாருமே இருக்காங்க. பயங்கர நர்வஸா. எனக்கும் இருக்கு சரிங்களா. எனக்கு இருக்கிற நர்வஸ்னஸ் என்னன்னா தப்பி தவறி கூட மறுபடியும் நம்ம அந்த லூப்ல போய் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற பயன்தான். அப்படியே தயவு செஞ்சு நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு மட்டும் போடாதீங்க. ரைட்டா? சரி, அதனால நான் அதை அடிக்கடி வெரிஃபை பண்ணிட்டே இருப்பேன், செக் பண்ணிட்டே இருப்பேன். யாரை பார்த்தாலும் அதாவது நிறைய ஏஜென்சிஸ் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க என்னன்னா சர்வே எடுக்கிறதே ஒரு கட்சிக்கு ஆதரவா தான் எடுக்கிறாங்கன்ட்டு. அங்கதான் நீங்க தவறு பண்றீங்க. அப்படி கிடையாது. சர்வே நிறைய பேர் போய் ஒரிஜினல் சர்வே தான் எடுப்பாங்க. சில பேர் வீட்டுல இருந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அதை விட்டுருங்க. அப்படி எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் மேனிபுலேட் பண்ணி அவங்க பப்ளிஷ் பண்ண சொல்லுவாங்க. நரேட்டிவ் செட் பண்றதுக்காக. சோ மீடியால வர்ற எல்லாத்தையும் நம்ப முடியாது. பட் நம்ம கிட்ட ராவா பேசும்போது அவங்க ஷேர் பண்ற டீடைல்ஸ் நம்ம நம்பலாம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்ட்ட டச் வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். நீங்க போய் ரீசெண்டா போன வாரம் ஒருத்தர்கிட்ட ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ணி ரெகுலரா மீட் பண்ணிட்டாருங்க. சோ நான் ஒருத்தரை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. நான் பேசினேன். அவர் சொன்ன ஒரு நம்பர்ஸ் ஆகட்டும், இப்போ இருக்கிற ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஆகட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்பிக் மீடியா இடமலம் சர்வேல நம்ம என்ன வந்துச்சு அரௌண்ட் ஒரு 120க்கு மேல ஏடிஎம்கே வர மாதிரியும், டிஎம்கே 104க்கு மேல வர மாதிரியும், ஃபாலோட் பை டிஎம்கே அண்ட் அதான் டிஎம்கே ஒரு 80, அதுக்கப்புறம் இன்னும் ஏடிஎம்கே பிளஸ் டிஎம்கே பிளஸ், அதே மாதிரி டஃப் பாத்தீங்கன்னா ஒரு 40-50 தொகுதி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது ஒரு நான் இப்போ நேற்று பார்த்தேன்ல அவங்களுடைய சர்வேஸில் அவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா டிஎம்கே 102லேருந்து 104க்குள்ள டிஎம்கே வருதான். டிஎம்கே அலைன்ஸ் அவங்க எடுத்தது வரைக்கும் நான் சொல்றது பிப்ரவரி எண்டு வரைக்கும் இந்த 5000 ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே அலைன்ஸ் 60 தான் வந்துச்சான் அவங்களுடைய மேத்தமெட்டிக் கால்குலேஷன்ல. டஃப் ஃபைட் பார்த்தீங்கன்னா 70 தொகுதிக்கு மேல. 70 தொகுதியிலுமே அந்த வாக்கு வித்தியாசம் இருக்குது இல்ல, முன்ன பின்ன 2000 ஓட்டு மேக்சிமம். இந்த 2000 ஓட்டு லெவல்லே 70 தொகுதியில் நிக்குதான். இப்படி முட்டிக்கிட்டு நிக்குதான். எப்படி வேணா ஸ்விங் ஆகும்ட்டு. இதுல என்ன மேட்டர்னா பிப்ரவரி எண்டு வரைக்கும் இவங்க போயிட்டு கேக்குறாங்கல்ல, அதுல இந்த நோ ரெஸ்பான்ஸ்னு ஒரு கேட்டகரி. ஆமா, 10-12% மேல நோ ரெஸ்பான்ஸ் கேட்டகரி. ஏன்னா நம்ம இடமலம் ஸ்பிக் சர்வேல அப்படிதானே நோ ரெஸ்பான்ஸ் அதிகபட்சம் இருந்தாங்க. ஏன்னா சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பயம் என்னன்னு தெரியல, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி பெரிய அளவுல அது இருந்திருக்கு. ஏன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்புறம் இன்னும் மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ இதான் எப்படி எடுத்துக்கிறதுனா நம்ம இதை திமுக ஓட்டு போடுவேன்னு சொல்றவங்க தைரியமா சொல்றாங்க, திமுக போட மாட்டேன்னு சொல்றவங்க பயந்து இருக்காங்க. முக்காவாசி பேர் சொல்றாங்க, சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நோ ரெஸ்பான்ஸ்ன்றாங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, டேட் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து. இதுதான் முக்கியமான மேட்டர் ப்ரோ. இந்த இடத்துல அவர் சொன்னதுல எனக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான். பிரதர், கடைசி 4 நாளா தமிழ்நாடு முழுக்க அங்கங்க எங்க ஆளுங்க இருக்காங்க எங்க டீம்ல, எல்லாருமே போன் அடிக்கிறாங்க. ஆனா கடைசி 4 நாளா அப்படியே கம்ப்ளீட்டா அந்த கிராஃப் வேற மாதிரி மாறுது. ஒரு ஸ்பைக் அந்த ஆன்டி இன்கம்பன்சியோட பீக்ன்றது அப்படியே தூக்குது. எல்லாம் ஓபன் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம போட்ட அரித்மெட்டிக்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸா மாறுது. அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம 104 திமுக கூட்டணி, 60 ஏடிஎம்கே கூட்டணி, மீதி 70 டஃப் ஃபைட்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, நிறுத்துன்ற மாதிரி இப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மாறுது. அப்படியே உல்டாவா மாறுது சொல்லிட்டு நான் இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்க கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்புறம் வெளில பேசுறாங்கன்னா மக்களுக்கு எங்க ஜனநாயக நாடு தானுங்க, எவ்வளோ பயத்துல இருக்காங்க. சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, சொன்னா நம்ம ஃபேமிலிக்கு என்ன ஆகும் தெரியல, இந்த பயம் தானே கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா கேக்குறவனே திமுக காரணம் போட்டக்கு அப்புறம் எவ்வளவு மீடியா பர்சன்ஸ் வெளில பேசுறாங்க பாத்தீங்களா. எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு ஃபீமேல் மீடியா பர்சன் நம்ம 2 நாள் முன்னாடி பேசியிருந்தோம். அவங்க என்னங்க இப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் பாத்தீங்களா. எவ்வளவு பேருக்கு மிரட்டல், எவ்வளவு பேரை நீ டைரக்டா கான்ட்ராக்ட்ல வச்சிருக்க, என்ன நீ ஏதாவது போட்டனா உன் கதையை முடிச்சிருவாங்கிற பயம் முத்திருந்ததுனால தானே கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தோடனே எல்லாம் பேசுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? பயம். நீ உன் கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்திருக்க உன்னால. எவ்வளவு மோசம் அது, கேட்க எவ்வளவு கேவலமா இருக்கு. நம்மள இவ்வளவு பேர் நிம்மதியாவா இருந்திருப்பாங்க இவ்வளவு நாளா. பிரதர், இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு கம்பெனி, இப்போ ஸ்பிக் மீடியான்னு வச்சுக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களை சொல்லிட்ட பிரச்சனை இல்லை பாருங்க. நாங்க ஸ்பிக் மீடியான்னு ஒரு நிறுவனங்க, நாங்க கருத்து கணிப்பு எடுக்க வரோன்னு சொல்லி கேட்டா
அவங்க ஏன் வந்து இவங்க ஒரு பிரைவேட் நிறுவனம் நம்பணும் மக்கள்? திமுக காரணம் வந்துட்டாங்கன்னா நம்மள செக் பண்ணிட்டாங்கன்னா, ஆமா கண்டிப்பா நம்ம சூப்பரா சொன்னீங்க. நிஜமா இருக்கும்ல உங்களுக்கு. ஆமா நம்மள நோட் பண்ணிட்டு போயிட்டு நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்க கிட்ட எதனா போட்டு கொடுத்துட்டாங்கன்னா சொல்ல முடியாது, நம்ம யாருக்கும் போடலன்னு சொல்லிட்டு போயிடலாம். முக்காவாசி பேர் ரவுடிங்க தான், அது உங்களுக்கு தெரியும் நடக்கிறதுலயே. நோட் பண்ணிட்டு போயிட்டு ஆளை விட்டு அமிச்சு, ஓ நீ இப்படி ஒரு ஐடியால இருக்கியா அப்படின்னு மிரட்டவும் வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம வந்து அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலான்றதுக்காக தான் அந்த நோ ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் அதிகமா வந்துட்டு இருந்துச்சு பிரதர். இப்ப வந்து நோ ரெஸ்பான்ஸ் குறைஞ்சு ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது, கணக்கே மாறுதுன்றாங்க. என்னங்க சொல்றீங்கன்னா, நான் வந்து எங்க டீமுக்கு மட்டும்தான் இப்படி காட்டுதா இல்ல வந்து எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருக்கிற ஒரு 4-5 மத்த ஏஜென்சிஸ் கிட்ட நான் கிரவுண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சேன். அவங்களும் அதே கம்ப்ளைண்ட் தான் சொல்றாங்க. அதே சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்கோட தான் அவங்களும் பேசுறாங்க. என்ன ப்ரோ உங்களுக்குமான்னு கேக்குறாங்க. கடைசியா என்ன பண்ணிருக்காப்புல, அவங்களுக்கு பேனா நிறுவனத்திலேயே சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த இது ஒரு ப்ரொஃபஷன். இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. சும்மா வேர்ட் ஆஃப் மவுத்ல பேசிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்களும் ஆமா மச்சின்றாங்களாம். சோ இது ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து பேனா நிறுவனம்னு சொன்னதுனால நான் ஒன்று சொல்றேன். பேனா நிறுவனம்ல இருந்து இன்னொரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்னன்னா அது வந்து யாருக்கு அதிகமா ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது திமுக கிட்ட இருந்து அப்படின்னு போகும்போது டிவிகேக்கு தான் நிறைய போகுது. ஆமா திமுகவோட ஓட்ஸ் இது அவங்களோட சர்வேலேயே அது வந்திருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் வந்து நிஜமாலே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருப்பாருங்கிறதும் அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. அதை நான் சொல்றேன், ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு அந்த கேள்வியை நேற்று கேட்கறேன் நானு. ஏன்னா நான் யாரா பார்த்தாலும் இந்த கேள்வி கேட்டுருவேன். ஏன்னா எனக்கு தெரியணும் கொஞ்சமாச்சும் நம்ம கிரவுண்ட்ல என்னதான்யா அந்த ட்ரெண்ட் எதை நோக்கி போகுதுன்னு நம்மளால எந்த சர்வே வந்தாலும் ஐ வில் சே 70% ஆமா அதுக்கு மேல வந்து கண்ண மூடி மக்கள் கையில இருக்கு. அதான் சர்வேங்கிறது என்னன்னா ஓகே இப்படி இருக்கா, ஒரு அவுட் ஆஃப் ஆவரேஜ் பண்ணுவோம்ல நம்ம மேக்ஸ்ல படிக்கும் போது ஒரு ஐடியா, அவ்வளவுதான். ஓகே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு விட்டுரும். ஆனா நீ என்ன பண்ற, நீ தேடி நீ படிக்கணும் இன்னைக்கு என்ன நடக்குது. இதை கேட்பேன் நான் எந்த சர்வே ரிலேட்டடான ஆளுங்களை பார்த்தாலுமே. எங்க விஜய் 10 ஓட்டு வாங்குறாருன்னா திமுக கிட்ட இருந்து எத்தனை ஓட்டு, அதிமுக கிட்ட இருந்து எத்தனை ஓட்டு, அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டு எத்தனை வாங்குறாரு, அதே போல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவா இருந்த ஓட்டு எத்தனை வாங்குறாருன்னு கேட்கும்போது நேத்துக்கு வந்த பதிலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதில். அவுட் ஆஃப் 10க்கு அவங்க சொல்றாங்க திமுக ஆதரவா போயிட்டு இருந்த ஓட்டு 2021 2024 திமுக கூட்டணிக்கு போன ஓட்டு, அதாவது திமுக காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் இவங்க வேணும்னு சொல்லி போட்ட ஓட்டுல 10ல 7 ஓட்டு இங்க வருது. அதாவது டிவிகேக்கு வர்ற 10 ஓட்டுல 7 ஓட்டு திமுக இருந்து வருது, 3 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில இருந்து வருது அப்படின்னு. அது காரணம் என்னன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷன்னாலே அது ஒரு ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ், அவங்க பிளைண்ட் ஓட்டர் வெறித்தனமா போடக்கூடிய ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஒன்னு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா கூட 25% ஏடிஎம்கே ரெட்டையில மட்டும் அது வாங்கிட்டு இருக்கு. ரெண்டாவது அவங்களுடைய அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து யாருக்குமே ஃப்ளோட்டிங் ஓட்டு கிடையாது. அதாவது எப்படின்னா பிஜேபினா அவன் பிஜேபிக்கு தான் போடுவான், சுட்டு போட்டாலும் மாத்தி போட மாட்டான். தாமரைனா அவங்க வந்து பக்கா ஐடியாலஜி பீப்புள், ரைட் விங் ஐடியாலஜி. அப்ப அந்த 5 to 6% இருக்குன்னா அது அப்படியே தான் விழும். அண்ட் பாத்தீங்கன்னா சோ அது ஆட் ஆயிடுதா. சேம் பாத்தீங்கன்னா இவரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த பெல்ட்ல அவங்க இந்த வாட்டி நம்ம தோத்தோம்னா கட்சி அழிஞ்சிரும் பயப்படுறாங்க. அதனால அப்படியே ஒரே அணியா வந்து அன்புமணி கூட நிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனோட ஓட்டு போடக்கூடிய ஆட்களா இருக்காங்க. இல்ல கிரவுண்ட்லயே ஸ்ட்ராங்கா இருக்கிறதா தான் பேசிக்கிறாங்க. அது 2-3 இடத்துல நான் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிடிவி அவர் இந்த வாட்டி எப்படியாச்சும் எம்பவர் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப எனர்ஜைஸ் ஆயிட்டாங்க அந்த சைடு. ஸோ 3 அலைன்ஸ் பார்ட்னர் தான், ஆனா 3 பேருடைய ரோலும் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இந்த ஓட் பேங்க் ஸ்பிளிட் பண்ணி உடைக்கிறதுன்றது கஷ்டமா இருக்கு. வேணா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வேணா ஸ்பிளிட் ஆகுது. திமுக லாஸ்ட் டைம் போட்டுட்டு இப்ப போட வேணாம்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்கள சில பேர் அதிமுகவுக்கும் சில பேர் டிவிகேக்கும் போடுறாங்க. ஆனா ப்ரோ ஏடிஎம்கே அலைன்ஸ் உடைய ஓட்டு வந்து எதுவுமே உடையல. ஆனா ப்ரோ டிஎம்கே அலைன்ஸ் உடைய ஓட்டு உடையுது. இதனாலதான் அந்த ரேஷியோ வந்து 10ல 7 திமுக தான் டேமேஜ் பண்ணுது, 3 ஓட்டு இந்த அலைன்ஸ்ல இருந்து போற மாதிரி இப்படிதாங்க இருக்கு. தொகுதி மாறுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு மேஜர் ஃபேக்டர் நீங்க சொன்னதுல இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படி திங்க் பண்றாங்கன்னா, மாற்றம் வேணும்னு ஒரு சில கேட்டகரி இருக்கு. எனக்கு ஒரு புது சேஞ்ச் வேணும் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அந்த சேஞ்சுக்கும் விஜய்க்கான ஒரு நல்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. வை நாட் விஜய் அப்படின்னு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அண்ட் சேஞ்ச் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த சேஞ்ச் வேணும்ன்றவங்களையும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லயும் தான் என்டிகே டேமேஜ் ஆகுது. அதுவும் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டேமேஜ் ஆகுது. அது ஒத்துக்கறாங்க. எஸ்பெஷலி இஃப் விஜய் கோஸ் அலோன் 234 தனியா போயிட்டாருன்னா டெஃபினட்டா நிறைய வோட்ஸ் போகுது, டேமேஜ் ஆகுது. நான் இருக்கிறதே இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க.
சரியா? நம்மளும் டீம் போட்டு எடுத்துட்டு தான் இருக்கோம், நம்மளுக்கும் அது தெரியுது தானே. ஸோ என்டி அலைன்ஸ்குள்ள வந்துட்டா நான் வரணும்லாம் நான் சொல்லிங்க, நான் ஏற்கனவே என் வீடியோல சொல்லிட்டேன், அவர் தனியா போறது தான் பெஸ்டா இருக்கும், அவங்க கட்சிக்கும் சரி எல்லாருக்கும் சரி அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒருவேளை அப்படி அலைன்ஸ் போற மாதிரி எதனா ஒரு நடக்குது லாஸ்ட் மினிட்ல அப்படின்னா என்டிஏக்கு வந்து என்டிகேக்கு அது ஒரு பிளஸ்ஸா இருக்கும். ஏங்க பாருங்க மாற்றம்னு சொல்லவங்க எல்லாம் கூட்டணி போயிட்டாங்க, நாங்க தனியாவே நிக்கிறோம். ஸோ அவங்களுடைய ஓட்டு அவங்க ரிட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு சினாரியோவா? ஓகே ரைட், இது வச்சுப்போம். இது போக இன்னும் சில சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸ் சொன்னாரு பிரதர். அவருக்கு சில லோக்கல்ல அவங்க போறாங்கல்ல தொகுதியா, இப்பயே பர்ச்சேசிங் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னோம், நீங்க தான் சொன்னீங்க. ஆமா உண்மைதான் அது. நான் உங்ககிட்ட சொன்னேனே, பர்ச்சேசிங் ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிகேல இருந்து பஞ்ச் ஆஃப் செட்டு மைண்ட் செட் இருக்கிறவங்கள அவங்க எல்டர்ஸோ அவங்க வீடு ஃபேமிலி ஆளுங்களோ வச்சு, இங்க பாரு உனக்கு இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணி தரோம், நீ வந்து எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரிலாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு பேட்சா நடக்குது. கேண்டிடேட் பர்ச்சேஸ் அது ஒரு சைடுல ஆல்டர்னேட்டா நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா வேலை போயிட்டாங்கன்னு பாதி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு சிலர் அங்கங்க அது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்பதான் நெக்ஸ்ட் தேடி. ஏன்னா கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல இல்லையா, இனிமே தான் ஃபுல் ஸ்விங்கா நடக்கும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னாருங்க, ஒரு பெரிய கட்சியுடைய பிரமுகர், ஓகேவா, ஒரு ஆளுங்கட்சி பிரமுகர்னு கூட வச்சுக்கங்களேன் அந்த நியூஸ். ஆமா தம்பி, எப்படி தம்பி ஒரு டிவிக்கேல ஒரு கேண்டிடேட் போடுறாங்க, நான் சொன்னேன் அண்ணா நீங்க வேணா பாருங்க டிவிக்கு உங்க ஓட்டை எவ்வளவு பொழந்து எடுக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இது ஒரு ட்ரெடிஷனல் வழி தானே பர்ச்சேஸ் பண்றது, இவங்க அதுலதான் ஃபேமஸ் வேற. அது சொன்னது அப்படியா, சரி ஒரு பேக் தம்பி அப்படி ஓபன் பண்ண ஒரு படி உள்ள, இப்ப சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்ன இப்படி சொல்றீங்க, அப்படிதான் யார் நடக்கும் எலெக்ஷன் அப்படின்ற ரொம்ப ஒரு யதார்த்தமா சொன்னாரு. நிஜமாலே இல்ல அதாவது கேண்டிடேட் எலெக்ஷன் வந்தா நீங்க சொல்ல உண்மைதானே, காசுன்னு வந்தா காசை வச்சுதான் முக்கால்வாசி போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், கம்ப்ளீட்டா ஐடியாலஜியை நம்பி அவங்க இருந்து அவங்க வேலை செஞ்சு இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதை நான் உண்மையிலே இந்த வீடியோ சொல்லணும்னு நினைக்கிறதே டிவிகே சைட்ல இருந்து யாருன்னா பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வா ஒரு அவேர்னஸா எடுத்துக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறதாக களத்துல இருக்கக்கூடியவங்க பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு கேள்விப்பட்ட தகவலை சொல்றாங்க. இருக்காங்க நடந்து சில பேர் பேசி சில பேர் ஒத்து கை மாறி இருக்குன்ற மாதிரி, ஓகேவா, ஏதாவது இவர் வந்து கேண்டிடேட்டா வரப்போறாருன்னு அவங்களுக்குள்ள தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் அது அந்த பேட்டர்ன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டாங்க. அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்க. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். இப்போ டிஎம்கே காசு கொடுத்து வாங்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த 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 டிவிகே கேண்டிடேட்டை. இப்போ அந்த டிவிகே கேண்டிடேட் வந்து ஒரு உதாரணத்துக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்னு வச்சுக்கலாம். ஏடிஎம்கே சைட்ல இருந்து போடுற கேண்டிடேட்டும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்னு வச்சுக்கலாம். இப்போ டிஎம்கே சைட்ல இருந்து அவங்க போட்டுக்கிற கேண்டிடேட் வந்து வேற ஒரு எம்பிசி சமூகத்தை சார்ந்தவர்னு வச்சுக்கலாம். இப்போ இவர் என்ன பண்ணுவாங்களாம், எப்படி நீ வேலையே செய்யாதன்னெல்லாம் நான் உனக்கு சொல்லல, நல்லா வேலை செய்ய, ஆக்டிவா இரு, பரபரப்பா பட்டாசு கிளப்பு, நீ உன்னை வேணான்லாம் சொல்லல. ஆனா ஏடிஎம்கே உடைய ஓட் பேங்க் ரொம்ப டைட்டா அடர்த்தியா இருக்கிற பகுதிகள்னு உன் தொகுதியில நிறைய இருக்குமா, அங்க ஒரு தடவை போற இடத்துக்கு 5 தடவை போ, ரிப்பீட்டடா போ. வன்னியர் சமூகம் இவன் நீயும் வன்னியர், இப்ப ஏடிஎம்கேல இருந்து போட்டிருக்கிற கேண்டிடேட்டும் வன்னியர்னா வன்னியர் ஓட்டு தானே அவங்களுக்கு அதிகமா போதும். அப்ப நீ திரும்ப 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 நீ அவங்க கிட்ட போய் ஓட்டு கேட்டுனேரு போயினேரு. இன்னொரு பக்கம் அதே தொகுதியில் ஒரு 30,000 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் அதிகமா வராது. ஏதோ ஒரு டைம் அப்படி வந்துட்டு அப்படி போயிரு, அதை நான் சரி கட்டிக்கிறேன் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் மேட்டர். அப்போ இதை எனக்கு வர நியூட்ரல் கம்யூனிட்டி ஓட்ஸும் அண்ட் எனக்கு கட்டாயமா வர வேண்டிய, அதாவது உனக்கு வர வேண்டிய கம்யூனிட்டி ஓட்ஸும் நான் எனக்கு வர வச்சிட்டேன்னா, இந்த பக்கம் ஏடிஎம்கே சைட்ல போடுற கேண்டிடேட்டுடைய கம்யூனிட்டி ஓட்ஸை ரெண்டா ஒண்ணு வச்சு நான் ஸ்பிளிட் பண்ணிடுறேன். இதை வச்சுக்கோ. போன வீடியோல தான் பேசணும் கம்யூனிட்டி பத்தி பேசக்கூடாதுன்னு. இப்போ ஓட் அரசியல் எலெக்ஷன் வந்துட்டா அதானே எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இது இல்லாம பண்ணவே முடியாதுல்ல. நான் யோசிச்சிருந்தேன், அதுக்கும் டிராஸ்டிக் ஃபங்க்ஷனே அதை நம்பி தானே. வெளியே பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது, அவங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறதாக நமக்கு களத்துல போய் பார்த்தவங்க சொன்னாங்க. ஸோ இதை நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்றேன், நான் யாரையும் இது பண்றதுக்காக நான் சொல்ல. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே சொன்னோம் வீடு வீடா எப்படி அந்த பர்ச்சேசிங்க்கு இன்னொரு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம். இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி தான் லேடி ஓட்டர்ஸ் வந்து அதிகமா கோயிங் டுவர்ட்ஸ் டிவிகே, அதை நம்ம பேசியிருந்தோம். அவங்களையும் வந்து ஃபோக்கஸ் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். தெருவா லிஸ்ட் அவுட் பண்றாங்களா பிரதர், வந்து எப்படி உங்களுக்கு என்னென்னலாம் தேவைகள் வேணும் எல்லாமே நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஆஃபர் பணம் மூலியமாவோ வேலை மூலியமாவோ அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் போய் அவங்க ஆளுங்களை வச்சு அவங்கள பஞ்சா போயிட்டு மாவட்ட செயலாளர் லெவலுக்கு. இப்ப நீங்க 7வது தெருன்னு வச்சுக்கோங்க, இந்த தெருவுல வந்து ஒரு 14 வீடு இருக்கு.
இந்த 7வது தெருவுல நீங்க ஒரு திமுக துண்டு போட்ட ஒரு உடன்பிறப்பா இருக்கீங்க. நீங்க அந்த அந்த 14 வீடு பத்தி உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் ரெகுலரா நமக்கு ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்க, யாரெல்லாம் காசு கொடுத்தாலும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இது ரெண்டும் தெரியும். அதிமுக ஓட்டு எதுன்னு தெரியும். யாருக்கு தெரியும்? மிரட்டவும் செய்யலாம், என்னப்பா பார்த்து அப்படின்னு சொல்லலாம். ஓட்டு விஷயத்துல மிரட்ட முடியாது, கன்வின்ஸ் தான் பண்ணுவாங்க. இடைத்தேர்தல் டைம்ல எல்லாம் போயிட்டு ஆய்கழி விட்டாங்க, அதெல்லாம் நாங்க ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணோம் பிரதர். அதெல்லாம் நீங்க முடிவுக்கு வந்துடாதீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆய்கழி விட்டாங்க, அதையும் சொல்லி விடுகிறேன். ஓகேவா? என்னடா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இப்போ இந்த 14 வீடு இருக்குன்னா டிஎம்கேக்கு வர வேண்டிய ஓட்டு எதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம ஓட்டியா அப்படின்னு தெரியும். இதெல்லாம் சுட்டுப்பட்டாலும் நமக்கு வராத ஓட்டியா, மொரட்டு ரெட்டல ஓட்டியா அப்படின்னு தெரியும். நடுவுல டிவிகே, விஜய், அடிக்கடி விஜய் யங்ஸ்டர்ஸ் மாறுறாங்களா புதுசா? இல்ல நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் கண்ணை மூடிட்டு டிவிகேன்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அல்லது போன டைம் நம்மளுக்கு போட்டு இந்த டைம் நம்ம மேல கடுப்பா இருக்கிறவங்க இந்த லிஸ்ட்டை வந்து தெருவாரியா எடுக்கிறாங்களாம் பிரதர். எடுத்துட்டு இப்ப போடு பட்ஜெட், வழக்கமா நமக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அவங்க மாறிடக்கூடாதுன்ட்டு ஒண்ணு கொடுப்போம். அடுத்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிறவங்களுக்குன்னு ஒண்ணு கொடுப்போம் நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு. அது போக இவங்க டிவி கேக்கு போடுற ஆளுங்களா இருக்காங்கன்னா அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தனி பட்ஜெட்டை போடுன்னு சொல்லி இப்படி ஒண்ணும் நடந்து கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட் 30 days சாதாரணமா போறது இல்ல. நான் ஓப்பனா சொல்றேன், இதுல பெரிய கட்சிகள் அப்படின்னு வந்துட்டா எந்த கட்சியும் இல்ல, காமனா நீங்க எடுத்துக்காங்க 17% சர்வேல வருது அப்படின்னா அதை 10 ஆக்குறதுக்குரிய வேலையை எல்லா கட்சியும் பண்ணும். அவங்களுக்கு அதை வந்து இழுத்துருவாங்க அந்த ஓட்டை. எப்படியாச்சும் காவு வாங்குவானுங்க பயங்கரமா, அதுல எந்த டவுட்டும் இல்ல. தாண்டி சண்டை போட்டு அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு வேவை உருவாக்கி உங்க ஐடியாலஜிக்காக நீங்க சண்டை போட்டு நீங்க உண்மையா இருந்து ரொம்ப பெரிய விஷயம். இது என்டிகேக்கு நடந்துச்சுன்னா இப்ப என்டிகே 8% வாங்கினாங்க ஒரு எலெக்ஷன்லன்னா இந்த மாதிரிலாம் நடக்காம தான் அவங்க 10 வாங்கியிருப்பாங்க. ஆமா, 6% போன 2021 6.5% வாங்கியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பர்ச்சேசிங் எல்லாம் நடக்காம இருந்திருந்தா அவங்க அப்பயே என்ன சொல்றது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருப்பாங்க. ஸோ இது எல்லா கட்சிக்கும் நடக்கும், நான் இவங்களை பர்டிகுலரா சொல்ல. இதெல்லாம் களத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை நோக்கி களம் சென்று கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போது, மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காலத்துக்கு டிவிகேல வேலை செய்யறவங்க எல்லாருமே புதுசு. இதை வச்சு தெரிஞ்சுப்பாங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒருத்தவங்க எப்படி பை அவுட் பண்றாங்க. இது எல்லாமே அவங்க வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல போய் சேர்க்கணும். ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணா நீங்க வந்து ஒத்துக்காதீங்க, திமுக வந்து இந்த மாதிரிலாம் காசு கொடுத்து நம்ம யாரையும் வாங்க முடியாதுங்கிறது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணி தயவு செஞ்சு தீய சக்திக்கு ஓட்டு போடாதீங்க. திரும்ப சுத்தி கரெக்டா அந்த பாயிண்ட்க்கு வந்துடுறேன். தயவு செஞ்சு. ஏன்னா நேற்று வீடியோலே நிறைய பேர் கோவமா இருந்திருக்காங்க. இல்லைங்க அவங்க தனிப்பட்ட விருப்பம், நம்ம யாருமே இதை பண்ணுங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு ரிக்வஸ்டா நான் வைக்கிறேன், அவ்வளவுதான். அது கூட உங்க இஷ்டம். ரைட் பிரதர், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.